கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷனுங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலை. ஏதோ இந்த ஆட்சியில் போதை வளர்ந்திருக்கிறது என்கின்ற வகையிலான குற்றச்சாட்டுகள் என்பது உண்மையற்ற ஒன்று. போதை கலாச்சாரத்தை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி, நேர்மை, அருகதை இருக்கு? உனக்கு எதுக்கு இருக்கு? அரசுக்கு தெரியாம விற்கப்படுதுன்னா அரசு தோத்துருச்சு, கையால் ஆகாத அரசு இயலல, அப்படிதானே அர்த்தம்? அப்படிதானே அர்த்தம். அதை போய் பேசிட்டு வேண்டியது இல்ல. போதை கலாச்சாரம்ங்கிறது ஒரு நேர்மையாளன் ஆட்சியில எனக்கு தெரியாம கஞ்சா, அபின், கொக்கைன், இந்த மெத்தப்பட்டமைன் இதெல்லாம் உள்ள வருது அப்படின்னு அதை பத்தி பேச எனக்கு அருகதை இருக்கா? நானே சாராயத்தை அங்கீகரிச்சு விற்கிறேன், அதுல குடிக்கிறதுல வியாபாரம் குறையக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்ப நீ எங்க கொண்டு வர நாட்டை? நீ போதை கலாச்சாரத்தை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி, நேர்மை, அருகதை இருக்கு? உனக்கு எதுக்கு இருக்கு? பெற்றோர்கள், உறவினர்கள் பிள்ளைகளை பத்திரமா பாத்துங்கன்னு இது நாங்க பாத்துப்போம். தெருவங்கு விஷத்தை வச்சு குடிக்காம பாத்துக்கன்னா எனக்கு தெரியாம வருதா? பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி, கல்லூரி வளாகத்துக்கு முன்னாடி, வழிபாட்டு தலத்துக்கு முன்னாடி போதை பொருள் விற்கப்படுதா இல்லையா? அதான் பேச்சு. கஞ்சா சாக்லேட் இருக்கா இல்லையா? இப்ப இது போய் பேச்சு என்ன இருக்குது? அரசு அங்கீகரிக்குது, அரசுக்கு தெரியாம விற்கப்படுதுன்னா அரசு தோத்துருச்சு, கையால் ஆகாத அரசு இயலல, அப்படிதானே அர்த்தம்? அப்படிதானே அர்த்தம். அதை போய் பேசிட்டு வேண்டியது இல்ல.